இன்றைக்கி உங்களுக்கு நான் விளாம்பழத்தில் ஜாம் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து கேஸ் தேவையில்லை, ஃபயரு தேவையில்லை. கேஸ் இல்லாமையே வெளியிலே பண்ணிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துங்க. இப்போ சீசனில் தான் இது கிடைக்கும். சீசன் கிடைக்கும்போது நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இதுதான் விளாம்பழம். இதை நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு தட்டு தட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இது உடஞ்சிரும். இந்த பத்தையெல்லாம் உடஞ்சிடுது. இப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதை நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஃபுல்லாக பாருங்கள், ஒன்றும் காலியாக எடுத்து இது ஒரு தட்டு தட்டணும். வேகமாக ஒரு தட்டு தட்டுருப்பா. அது இதுதான் அப்படி தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த சீடு வந்து ரொம்ப நல்லது. விளாம்பழம் பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு மெடிசன் தான், நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற மெடிசன். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் போடணும். இதுக்கு ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். வெல்லம் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ணும். நான் பொடி வெல்லம் வச்சுட்டுருக்கேன், அதை போட போகிறேன். நீங்கள் வந்து ஆற்றுல கெட்டி வெல்லம் இருந்ததுனாக்கா அதை நல்லா கல்லால் பொடிச்சுங்கோ. ஏன்னா பொடிச்சு போட்டால் தான் இதோட சேரும். அது சீக்கிரம் ஊறும், சீக்கிரம் ஊறிடும். இப்போ இதுக்கு இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இதில் ஆஃப் குவான்டிட்டி வெல்லம் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நான் பொடி வெல்லம் வச்சுருக்கேன், எவ்வளோ போடணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப விலை கம்மியாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக தோற்கும், அது சாப்பிட முடியாது. அதனால் இந்த குவான்டிட்டி விளாம்பழத்துக்கு இந்த குவான்டிட்டி வெல்லம் போட்டுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையால் மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாலும் சரி. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறட்டும். பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி சால்ட் மசாலா போடுறேன். பிடிக்கிறவா போட்டுக்கலாம். சில பேருக்கு அதோட டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டுக்கோ. பிடிக்காததான் இதை வெல்லமும் விளாம்பழம் மாத்திரம் போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். விளாம்பழமும் சில பேருக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி ஒன்று இருக்கான்னு. எங்காத்துலலாம் பிள்ளையார் சதுர்த்தி, வரலட்சுமி நோம்பு இதுக்கெல்லாம் வாங்குவோம் நாங்கள் சாமி நைவேத்தியத்துக்கு. அந்த சீசன்லாம் கிடைக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாமே எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறது. கிடைக்கும்போது அவைல் பண்ணிங்க, சீசனில் கிடைக்கும்போது. என்ன இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, நம்ம பாடியை இதுவாக வச்சுக்கிறதுக்கு, பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. நேச்சுரலாக இருக்கும் அது, அதான் வேற ஒன்றும் இல்லை. நல்லா நசுக்கி விட்டுருக்கோம். வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம்? ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2 பழம் போட்டால் 4 பேர் சாப்பிட சரியாக இருக்கும். அன்றைக்கே காலியாகிடும். பிரெட்ல எல்லாம் வச்சு சாப்பிடலாமா? பிடிச்சா சாப்பிட்லாம். வெறுமதான் சாப்பிடணும். பிரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான். பிடிக்கிறோம் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்பூனால் நெச்சுக்கி விட்டேன்னு வச்சுங்களேன், வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஜூஸி விட்டு இது விட்டுருக்கு பாருங்க. ஆமாம், அடுப்புலையே வேண்டாம். நீங்கள் டக்குன்னு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டுடலாம் டக்குன்னு. இதெல்லாம் சண்டேஸு, ஹாலிடேஸ் எல்லாம் இதெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நேச்சுரல் ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிடிக்கிறவா சாட் மசாலா போட்டுங்க, பிடிக்காதவா வேண்டாம். வெறும் வெல்லம் மாத்திரம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சின்னமன் பவுடர் கூட போடலாங்க. அது இதோட ஸ்மெல்லை எடுத்துரும். இதோட நேச்சுரல் ஸ்மெல்லை அதை எடுத்துரும். இதை பற்றியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அரை மணி நேரம் வச்சுட்டு சாப்பிடலாம். அப்போ தான் அதில் வந்து நல்ல பிளெண்டாக இருக்கும். விளாம்பழம் ஜாம் ரெடி. சாப்பிடுங்கோ, டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கோ. எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.